வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபிலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த 10th மேக்ஸோடைய ஆஃபிலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்லேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாமே ரெடி ஆகிருச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அதனால் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான மோர் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. 14 1 மார்க்ஸ், 10 2 மார்க்ஸ், 10 5 மார்க்ஸ், 2 8 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் பாஸ் ஆகிறதுக்கான வழிகள்னு கேட்டிங்கனாலே நீங்கள் கிராஃப் ஜாமெண்ட்ரியை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு 4 எக்ஸசைஸ் 4 லெசன் கிட்ட, சரிங்களா, 4 லெசன் கிட்ட கம்ப்ளீட்டாக தெளிவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 4 or 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு 1 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் பாஸ் ஆகிறதுக்கான 35 மார்க்கோடையே 40-45க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் நடந்த பப்ளிக் கொஷின் பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லபடியாக படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் அது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15th கொஷின் A கிராஸ் B அண்டு B கிராஸ் A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 16th கொஷின், 18th கொஷின், 19th கொஷின்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. 20 21 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 25th கொஷின் டிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் 26 ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரிக்கல் பலூன் அது கேட்டிருக்காங்க. 27th கொஷின் ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த டேர்மை நீங்கள் கரெக்டாக மீன் மீடியன் மோடு அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் 29th கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு 31th கொஷின் பாருங்கள் நல்லா. 32 இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் 33 பார்த்தீங்கன்னா AB டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோஷனலிட்டி தேரம். இந்த தேரம் பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ் தேரம், ஆங்கிள் பைசெக்டார் தேரம், இந்த பேசிக் ப்ரொபோஷனலிட்டி தேரம். சரிங்களா? இந்த தேரத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? கொஷின் ட்விஸ்ட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா இப்போ பித்தாகரஸ் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு, சரிங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட உங்களுக்கு இது எந்த தேரம், இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் இது கேட்பாங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல், ஏரியா ஆஃப் ட்ரப்பிசியம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபார்முலா பேஸ்டு ஃபார்முலாவை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க கொஷின்ஸ் பாருங்கள். 38 ரேடியா ஆஃப் த சர்க்குலர் எண்ட் ஆஃப் த ஃப்ருஸ்ட்ரம் விச் இஸ் 45 cm I or 28 cm and 70 cm. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃப்ருஸ்ட்ரம் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 39th கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் 41th கொஷின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 42 கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஈஸியான கொஷின். இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மும் அப்புறம் எக்ஸாம்பிளில் ஒரு சம் மேக்ஸிமம் 2-3 சம்மு தான் இருக்கும். அதனால் இருக்கிற சம் எல்லாத்தையுமே நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டு போட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 8 மார்க்கு, ஒன்று ஜாமெட்ரியில் இருந்தும் இன்னொன்று கிராஃபில் இருந்தோம். அதனால் கிராஃப் ஜாமெட்ரியை கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.